வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் முருங்கை கீரையில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். நாம் தொடர்ந்து முருங்கைக்கீரையை நம்மளுடைய உணவுகளில் சேர்த்துக்கொள்ளலாம். வாரத்தில் ஒரு தடவையாவது முருங்கைக்கீரையை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா உடலுக்கு எண்ணற்ற நன்மைகள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். முருங்கைக்கீரையில் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது. குறிப்பாக பார்த்தோம்னா விட்டமின்ஸ்கள், மினரல்ஸ்கள், புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரத சத்துக்கள்லாம் இருக்குது. இது நம்மளுடைய இம்யூன் பவரை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணும். அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு முருங்கைக்கீரை அதிகப்படுத்துவதால் நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையும் நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பலவிதமான தொற்று வியாதிகள், பருவகால தொற்று வியாதிகள் ஏற்படுவதை தடுத்து கொண்டு நலமோடும் வாழலாம். இயற்கையான முறையில் உடலினுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன நன்மைகள் எல்லாம் முருங்கைக்கீரை நமக்கு கொடுக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்கிறது முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையில் எண்ணற்ற விட்டமின் சி எனும் உயிர் சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் இருக்குது. இது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து மேம்படுத்துகிறது. இதனால் நம்மளுடைய உடல் பலவிதமான நோய் தொற்றுகள் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனையை எதிர்த்து போராடும். மேலும் பருவகால சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்கள்லாம் நமக்கு வந்து ஏற்படாது. அதை வந்து நம்ம அதில் வந்து பார்த்தோம்னா தடுத்து போராடலாம். நமக்கு இருக்கக்கூடிய நோய்கள்லேருந்து நம்ம மீண்டு வரக்கூடிய அந்த எனர்ஜி, ஆற்றலை எல்லாம் முருங்கைக்கீரை நமக்கு கொடுக்கும். வீக்கத்துக்கு எதிரான குணங்கள் கொண்டது முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையில் வீக்கத்துக்கு எதிரான குணங்கள் அதிகமாக இருக்குது. இயற்கையாக இருக்கக்கூடிய இந்த குணங்கள்லாம் மூட்டு வலியை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மூட்டு வலி, வீக்கம், நாள்பட்ட வீக்கம் ஆகியவற்றெல்லாம் முருங்கை இலை நமக்கு வந்து குறைக்கும். ஸோ நமக்கு வந்து ஆர்த்தரைட்டிஸ் நோய் இருந்துச்சு அப்படின்னா, அல்லது மூட்டு தொடர்பான மற்ற பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை க்யூர் பண்ணுறதுக்கெல்லாம் முருங்கைக்கீரை உதவிகரமாக இருக்கும். இதுபோல் நாள்பட்ட நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள்லாம் முருங்கைக்கீரை நமக்கு வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நலமோடு வாழலாம். செரிமான ஆரோக்கியம் நமக்கு மேம்படுவதற்கு முருங்கைக்கீரை எடுத்துக்கொள்ளலாம். முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துக்கள் குடல் ஆரோக்கியம், செரிமானத்தை வந்து அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். வயிற்று உப்புசம் மற்றும் மலச்சிக்கல் போன்றவற்றையெல்லாம் முருங்கைக்கீரை நமக்கு வந்து சால்வ் பண்ணிடும். முருங்கைக்கீரை நம்மளுடைய செரிமான மண்டலத்தினுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு கவசமாக இருக்குது. நமக்கு ஏற்படக்கூடிய வயிறு சார்ந்த பிரச்சனை, வயிற்றுப்போக்கு, அஜீரணம், சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் போன்ற எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு, எளிமையாக செரிமானம் நடைபெறுவதற்கெல்லாம் முருங்கைக்கீரை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். ரத்த சர்க்கரையினுடைய அளவை நமக்கு வந்து முறைப்படுத்துகிறது முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை வந்து நமக்கு கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். நம்முடைய உடல் வந்து நீரிழிவு நோயை எதிர்த்து போராடுவதற்கான ஒரு இயற்கையான பாதுகாப்பை வந்து முருங்கைக்கீரை நமக்கு அளிக்கும். இது நம்மளுடைய உணவுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கிட்டோம், அதாவது நம்ம அந்த முருங்கைக்கீரை எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரித்து விடாமல் கண்ட்ரோலாக நமக்கு வந்து ரத்தத்தில் சுகரோடைய அளவு வந்து இருக்கும். ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து பிளட்டில் இருக்கக்கூடிய சுகரோடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு, நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கெல்லாம் முருங்கைக்கீரையை தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். இதய ஆரோக்கியத்திற்கு உதவிகரமாக முருங்கைக்கீரை இருக்கும். நமது உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பை குறைக்கிறதுக்கு முருங்கைக்கீரை உதவிகரமாக இருக்கும். ஸோ இதனால் வந்து ரத்த அழுத்தத்தை வந்து நமக்கு குறைக்குது. அதாவது கெட்ட கொலஸ்ட்ராலையும் நமக்கு வந்து குறைச்சிரும். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தத்தையும் குறைச்சிரும். இப்போ இது ரெண்டுமே நமக்கு வந்து கண்ட்ரோலாக இருக்கும்போது இதய ஆரோக்கியம் நமக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் முக்கிய ஊட்டச்சத்துக்கள்லாம் முருங்கைக்கீரை கொண்டு இருக்கிறதால அந்த கெட்ட கொழுப்புகளை குறைச்சிட்டு இதயத்திற்கு செல்லக்கூடிய ரத்தங்கள் வந்து அதோடைய ரத்த நாளங்களில் எந்த விதமான தடையும் இல்லாமல் போகிறதால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் இதய தசைகள் எல்லாம் வலுவாக வைத்து இதய ஆரோக்கியத்திற்கு முருங்கைக்கீரை உதவிகரமாக இருக்கும். மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது முருங்கைக்கீரை. நம் மூளையினுடைய ஆற்றலை இயற்கையான முறையில் முருங்கைக்கீரை அதிகரிக்கும். முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் நம் நினைவாற்றல் வந்து நல்ல முறையில் இயங்குவதற்கு உதவிகரமாக இருக்கும். நம்மளுடைய கவனத்தை முருங்கைக்கீரை வந்து பார்த்தோம்னா அதிகரிக்கும். நினைவாற்றல் தொடர்பான பிரச்சனைகளுக்கெல்லாம் எதிரான பாதுகாப்பை நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முருங்கைக்கீரை கொடுக்கும். பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற மறதி சார்ந்த இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நமக்கு வந்து முருங்கைக்கீரை க்யூர் பண்ணும். எதையுமே நாம் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று சிந்தித்து செயல்பட்டு ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக இருக்கிறதுக்கெல்லாம் முருங்கைக்கீரை நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம். சருமம் மற்றும் தலைமுடி ஆரோக்கியத்தை வந்து முருங்கைக்கீரை நமக்கு வந்து மேம்படுத்தும். பளபளக்கக்கூடிய சருமம் மற்றும் கருகருவான நீளமான கூந்தலை வந்து முருங்கைக்கீரை நமக்கு கொடுக்கும். முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் விட்டமின்கள் நம் உடலில் வந்து பார்த்தோம்னா இருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலான ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல் நம்மளுடைய உடலில் வந்து பரவாமல் எதிர்த்து போராடி
நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள், அந்த டெட் செல்ஸையும், முடியில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள், அந்த டெட் செல்ஸ் எல்லாம் நீக்கி முகத்தையும் முடியையும் நமக்கு வந்து ஆரோக்கியமாக வைக்கும். அதை வந்து உள்ளிருந்து ஊட்டமளிக்கும். எந்த விதமான சுருக்கங்களும் இல்லாமல் சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ், மின்னக்கூடிய மிருதுவான பளபளப்பான சருமம் கிடைக்கும். கருகருவென அடர்த்தியான முடியும் நமக்கு வந்து கிடைக்கும். நம் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு முருங்கைக்கீரை உதவிகரமாக இருக்கும். முருங்கைக்கீரை இயற்கை கழிவு நீக்கி, இது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்குவதற்கு உதவிகரமாக இருக்கும். முருங்கைக்கீரை குறிப்பாக நம்மளுடைய கல்லீரலினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். ஏன்னா கல்லீரலில் இருக்கக்கூடிய கொழுப்புகள், கழிவுகள் எல்லாத்தையுமே முருங்கைக்கீரை தான் வந்து க்யூர் பண்ணும். இதனால் நம்மளுடைய கல்லீரலில் வந்து கொலஸ்ட்ரால்கள் படியாமல் பாதுகாக்கும். நம்மளை எப்போதுமே ஒரு புத்துணர்ச்சியாக, ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் முருங்கைக்கீரை உதவிகரமாக இருக்கும். இது தொடர்ந்து நமக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நம்ம வந்து கட்டுப்படுத்தணும், குறைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து முருங்கைக்கீரை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். ஸோ உடல் எடையை வந்து பராமரிக்கிறதுக்கு முருங்கைக்கீரை வந்து பார்த்தோம்னா உதவிகரமாக இருக்கும். காரணம் முருங்கைக்கீரையில் வந்து பார்த்தோம்னா ஊட்டச்சத்துக்கள் அதிகம் இருக்குது, ஆனால் கலோரிகளினுடைய அளவு வந்து குறைவு. அப்போ முருங்கைக்கீரை வந்து பசியை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பசி நம்ம கண்ட்ரோலாக இருக்கும்பொழுது நமக்கு எந்த விதமான அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய நொறுக்கு தீனிகள், உடலுக்கு வந்து அதிக உடல் எடையை வந்து கூட்டி தரக்கூடிய உணவுகள்லாம் சாப்பிடாமல் நம்ம கண்ட்ரோலாக இருப்போம். அப்போ உடலினுடைய அந்த மெட்டபாலிசம், வளர்சிதை மாற்றத்தை வந்து நமக்கு முருங்கைக்கீரை அதிகரிக்கும். உடல் எடையெல்லாம் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். உடல் எடையை குறைக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ஆற்றல் அதுவும் குறையாமல் இருக்கணும் அப்படின்னா முருங்கைக்கீரை சாப்பிட்டுக்கலாம். முருங்கைக்கீரை உங்களுடைய உடல் எடையை சைடு எஃபெக்டே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறை வைத்து நலமோடு உங்களை பாதுகாக்கும். ஸோ இது போல் நிறைய மருத்துவ நன்மைகள் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னா வாரத்தில் ஒரு தடவையாவது முருங்கைக்கீரையால் செஞ்சிடக்கூடிய உணவுகளையும் முருங்கைக்கீரையையும் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நிறைய மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.